நமக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஜென்ரலா ஒரு ஹாஸ்பிட்டல் போவோம், மருந்து வாங்குவோம், இல்ல டாக்டர மீட் பண்ணுவோம். அந்த ப்ராப்ளத்துக்கான மருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, உடனடியா அந்த வியாதி குணமாயிருது. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த வியாதி நமக்குள்ள வராம இருக்கிறதுக்கான முயற்சிகள் என்ன? இந்த உடல் வந்து நலமா இருக்கிறதுக்கு என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, நீங்க சரியான உணவு முறையும், உணவு பழக்கங்களும், இல்ல நம்ம உடம்புக்கு தேவையான சரியான உடற்பயிற்சிகள் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாரி ஒரு மெடிக்கல் கண்டிஷனுக்குள்ள போமாட்டோம். அதாவது நமக்கு உடம்பு சரியில்லன்ற ஸ்டேட்க்கே நம்ம போமாட்டோம். அதே மாரி தான் ஈர்ப்பு விதியும். நீங்க வந்து ஒரு பிரச்சனைக்காக ஈர்ப்பு விதியை பயன்படுத்தாதீங்க. காரணம் என்னன்னு கேட்டா, இது வந்து மருந்து கிடையாது. இது வந்து ஒரு ப்ராப்ளத்த சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து கிடையாது. இது ஒரு வாழ்வியல் முறை. நம்ம வந்து வாழ்க்கையே இந்த மாரி வாழ ஆரம்பிச்சுட்டோம்னா, நீங்க இந்த ப்ராப்ளம்க்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாமா? இல்ல இந்த ப்ராப்ளம் ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணலாமா? 55:5 யூஸ் பண்ணலாமான்ற கேள்வி வராது. இது ஒரு மருந்து இல்லன்றத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இது நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம். உடனே ஓகே நம்ம நெனச்சா நடந்துரும்னு சொல்றாங்க. இப்ப இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா, ஒரு விஷயம் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க உங்க கான்ஷியஸை வந்து நேர்மறையாக சிந்திக்க வைக்கிறதுக்கு டெக்னிக்ஸ் ஹெல்ப் பண்ணாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஆழ் மனதிலிருந்தே அந்த பழக்கம் இருக்கணும். அந்த பழக்கத்தை கொண்டு வரதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது. ஆனால் இதை நீங்கள் தொடர்ந்து உங்கள் லைஃப்பில் பண்ணும்போது, ஒரு தேவைக்காக இல்லாமல் தொடர்ந்து உங்கள் லைஃபே இது பார்ட்டாக மாற்றிக்கும் போது, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி மாற ஆரம்பிக்குது. இதை ஒரு மருந்தாக பார்க்காம உங்கள் பார்ட் ஆஃப் லைஃபாக, அதாவது உங்கள் ஒரு உணவு முறை மாதிரி மாற்றிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே நேர்மறையாக சிந்திப்பீங்க. எப்போவுமே உங்களுக்கு வந்து பிரச்சனையான விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியாது. தொடர்ந்து இந்த ப்ராக்டிஸில் இருக்கிறவங்கள கேட்டிங்கன்னா அந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, தொடர்ந்து நான் வந்து நன்றி எழுதுகிறேன், எப்போவுமே என் உணர்வுகள் வந்து நேர்மறையாக தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ படிக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து ஏன்னு புரிய ஆரம்பிக்கும். எப்போ உங்கள் பழக்கங்களுக்குள்ள உங்கள் ஆழ் மனதிலேயே இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து பதிய ஆரம்பிக்குதோ, அப்போ உங்கள் எண்ணங்கள் வந்து என்றைக்குமே எதிர்மறையான விஷயங்களை பார்க்கறதுக்கு உங்களை அலோவ் பண்ணாது. நம்ம சிந்தனைகள் எப்போவுமே நம்ம வந்து எவ்வளோ லைஃப் ஈஸியானது, நான் வந்து எல்லா விஷயங்களையும் பண்ண முடியும், எனக்குள்ளே வந்து அந்த ஆற்றல் இருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு உருவாக ஆரம்பிச்சிருச்சுன்னா, உண்மையை சொல்லணுன்னா உங்களுக்கு எந்த டெக்னிக்ஸுமே வேண்டாம். 55 வேண்டாம், நீங்கள் ஸ்கிரிப்டிங் வேண்டாம், எந்த ஒரு விசுவலைசேஷன் ப்ராக்டிஸும் தேவையில்லை. ஏன்னா இயற்கையாகவே நமக்குள்ள அந்த எண்ணம் அப்படின்றது ரொம்பவே ஹையர் லெவலில் இருக்கும். நம்ம வைப்ரேஷன்ஸ் எப்பவுமே ஹையராகவே இருக்கும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ப்ராக்டிஸுமே தேவைப்படாது. நீங்கள் கம்ப்ளீட் அந்த யூனிவர்சல் அலைன்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அலைன்மெண்ட்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. அப்போ நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் ரொம்பவே சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது ஒரு மருந்து இல்லை, இது ஒரு வாழ்வியல் முறைன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. நன்றி.